பண்ணுவார். அமேன். சந்தூர் யங்கரபா. நன்றிப்பா. அருமையான பிரதீப்காக ஜெபிக்கிறேன். பிரதீப், நீங்க எந்த ஊர்ல இருந்து சாட் பண்றீங்க? நன்றிப்பா. அருமையான அவருடைய ஜாப் டிரான்ஸ்ஃபருக்காக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, மகன் விரும்புகிற காரியத்தை உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம் அருமையான சகோதரன் பிரதீப்புக்கு அப்பா, அவர் மன விருப்பத்தின்படி, மன வாஞ்சையின்படி, தாகத்தின்படி கர்த்தர் நீர் அருளி செய்வதற்காக நன்றிப்பா. ரபசந்தூரியன் கத்தர கலங்காதே, திகையாதே, நோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஏற்கனவே நடந்த தோல்விகளை குறித்து கலங்கி கொண்டே இருப்பாங்க. ஏற்கனவே நடந்த போராட்டங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து அவங்க மனசு உழண்டுகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஏற்கனவே பாஸ்ட நினைச்சு வருத்தப்படாதீங்க. கடந்ததை நினைத்து வருந்தாதே, நடந்ததை மறந்து வீடு, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, நம் இயேசு கைவிட மாட்டா. ஆமாப்பா, நீங்க ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, நாங்க நம்புறோம். எங்க வாழ்க்கையில தேவனை செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சந்தூர் ஏன் கர்த்தர் அபேதம் சொல்கிறது, முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குப்படும். முந்தின வாழ்க்கையை காட்டிலும், முந்தின சூழ்நிலைகளை காட்டிலும், முந்தின பிசினஸை காட்டிலும், ஒருவேளை அநேகருக்கு விவாகரத்து நிமித்தமாய் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக உங்களுடைய முந்தின சீரை பார், முந்தின காரியத்தை பார், முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும் இந்த பிந்தின வாழ்க்கை சமாதானமாய் இருக்கும். கலக்கத்தோடு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, விவாகரத்து பெற்றவங்களை நம்ம அற்பமா பார்க்க முடியாது, அவங்கள வெறுப்பா பார்க்க முடியாது. காரணம் அவர்கள் சூழ்நிலை. அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாருமா, கர்த்தர் சொல்லுகிறார், முந்தின சீரை பார்க்கலாம் உங்களை பிந்தின சீர், பிந்தின வாழ்க்கை, முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் சுவையுள்ளதா இருந்ததோ அதே பிரகாரமாக. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நீ சிந்திக்க வேண்டாம், அதையே நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம். அதுபடி எதுவா இருந்தாலும் சரி, அவரோட பிசினஸ்ல நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வேலையில தோல்வி அடைஞ்சிருக்கலாம், படிப்புல தோல்வி அடைஞ்சிருக்கலாம். எந்த தோல்விகளா இருந்தாலும் இந்த தோல்விகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். அமேன். சந்தூர் ஏன் கத்தரா. அருமையான பிளஸ்ஸி மகள் ஷாரா, விபின் விச் கிராஃப்ட் ப்ராப்ளம்ஸ் மாறணும், ஆஷா என்ற லேடி கூட இருக்க சொல்ற அருமையான பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் மாறட்டும். குறிப்பா அருமையான சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், விபின்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தாரோடு கூட சமாதானமா இருக்க, மனைவியோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய. தேவையில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு, விரும்பாதபடிக்கு அவர் சிந்தையை மாற்றுகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இயேசு ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்காக நன்றி பாப்பா. குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமாய் தெய்வ ஆலயத்திற்கு வர, திருச்சபைக்கு வர, சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்ய. தெய்வ பணிகளை செய்ய, ஊழியங்களை செய்ய, குடும்பமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. நன்றிப்பா. சந்தூர் ஏன் கத்தரா. ஒருவேளை இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம தினமும் லைவா போட்டுட்டு இருக்கிறோம். பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை இது வரைக்கும் நான் அதிசயமே பார்த்ததில்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறீங்க, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். உன் வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க